நீங்கள் மோட்டோ H50 ஃபியூஷன் மொபைல் வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ இந்த ஒரு வீடியோ போட்டிருக்கிறனால பார்த்தீங்கன்னா அக்டோபர் 11. ஸோ இன்றைக்கி வந்திருக்க அப்டேட்டு உங்கள் மொபைலுக்கு அப்டேட் வந்திருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுக்கு அப்டேட் வந்திருந்தால் அதை எப்படி செக் பண்ணலாம், மேலும் அப்டேட் வரும்போது அது எப்படி அப்டேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் வந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு உங்களுடைய மொபைல் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கேயே நமக்கு அப்டேட் வந்திருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்க முடியும். சிஸ்டம் அப்டேட்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் அதை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா செக் ஃபார் அப்டேட்ஸ் அப்படின்னு கொடுத்தாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து அவைலபிளாக இருக்கா அப்படிங்கிறது செக் பண்ணிக்க முடியும். மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி என்ன மாதிரி அப்டேட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது நமக்கு அப்டேட் ஹிஸ்ட்ரியில் போய் செக் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ எனக்கு அப்டேட் வந்திருக்கு, உங்கள் மொபைலுக்கு அப்டேட் வந்திருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இப்போ எப்படி அப்டேட் பண்ணலாம் அப்படின்னா, இன்கேஸ் நீங்கள் உங்கள் மொபைலில் செக் ஃபார் அப்டேட் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டீங்க. இப்போ உங்களுக்கு அப்டேட் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அப்டேட் இருந்துச்சு அப்படின்னா கீழே நமக்கு செக் ஒய்ஃபை செட்டிங்ஸ் இருக்குது. இல்லை உங்களுக்கு ஒய்ஃபைல் தான் நீங்கள் அப்டேட் பண்ண போகிறீங்களா, இல்லை உங்கள் மொபைல் டேட்டாவில் அப்டேட் பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. நான் மொபைல் டேட்டா அப்படிங்கிறதுனால இங்கே யூஸ் மொபைல் டேட்டா அப்படின்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அப்டேட் ஆகுது. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லும் பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகிறதுக்கான ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா இப்போ அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு ஆஃப்டர் அப்டேட் அப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் காட்டுறேன். ஒரு சில மொபைல்லாம் அப்டேட் அப்படிங்கிறது செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் வந்து கொடுப்பாங்க, நம்மளுடைய மொபைல் சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கிறதுக்காகவும். மேலும் அந்த டைமில் நமக்கு ஏதாச்சும் வந்து ஒரு பக் இருந்துச்சுன்னா அந்த பக்கை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க. இப்போ நம்ம யூஸ் பண்ணுற இந்த மோட்டோடைய H50 ஃபியூஷன் அப்படிங்கிற மொபைலில் பேட்டரி பேக்கப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கேவலமாக தான் இருக்குது. குறைந்தபட்சம் ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் வர்றது கண்டிப்பாக பெருசாக தான் இருக்குது. நீங்கள் அப்படி யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக பேட்டரி பேக்கப் அப்படிங்கிறது ரொம்பவே சீக்கிரமாகவே ட்ரைன் ஆகிட்டு இருக்கு. இந்த பிரச்சனையை நமக்கு மட்டும் சால்வ் பண்ணி கொடுத்தா போதும் அப்டேட்டில். மற்றபடி மொபைல் எந்த ஒரு இஷ்யூமே கிடையாது. உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் லீவ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பேட்டரி பேக்கப் இஷ்யூ இருக்கா அப்படிங்கிறதையும் மறக்காமல் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. ஜஸ்ட் ஆண்ட்ராய்டு செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் மட்டும் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம முழுசாக அப்டேட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நம்ம செக் பண்ணியே பார்க்க முடியும். ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட் நம்ம மொபைலுக்குள்ளே அந்த ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு, அந்த அப்டேட்கான ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஸோ இது முடிச்சிட்டு அப்புறம் உங்களுக்கு வீடியோவை நான் ஷோ பண்ணுறேன். சாரி கைஸ், கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ அதனால் லைட்டிங் இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அப்டேட் பண்ணிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுடைய மொபைலை நீங்கள் வந்து ரீஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ உங்கள் ரீஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 90 மினிட்டில் 90 செகண்டில் உங்களுடைய ஃபோன் எகைன் வந்து ரீஸ்டார்ட் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதை நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய மொபைலில் ஸோ இந்த ஸ்மார்ட் அப்டேட் அப்படிங்கிற ஒன்று இருக்குது, அதை நீங்கள் எனேபிள் பண்ணிடலாம். ஸோ அதில் எப்படிலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ என்னோடய மொபைல் வந்து ரீஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஃபைனலாக நம்மளுடைய மொபைல் அப்டேட் ஆகிடுச்சு. இப்போ நீ மொபைல் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அங்கே நமக்கு அப்டேட் அப்படின்னு இருக்கும், சிஸ்டம் அப்டேட் இருக்கும், அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. எகைன் பார்த்தீங்கன்னா நமக்கு அப்டேட் ஹிஸ்ட்ரின்னு இருக்கும், அதையும் டேப் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் கரண்ட்டாக என்ன அப்டேட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நமக்கு சாஃப்ட்வேர் வெர்ஷன் அப்படிங்கிற மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இது செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் தான். இந்த அப்டேட் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் பேட்டரி பேக்கப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் இல்லை யூஸ் பண்ணி பார்த்தப்ப தான் தெரியும் ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க பேட்டரியில் அப்படிங்கிற மாதிரியும். எகைன் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மார்ட் அப்டேட் இருக்கு இல்லையா, ஸோ இதை ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் பண்ணுறது. இதை பற்றி உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் வேணும் அப்படின்னா இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு வீடியோ போடலாம். ஏன்னா இது கண்டிப்பாக இது நம்ம இந்த ஒரு செட்டிங்ஸை நம்ம எனேபிள் பண்ண வேண்டியதாக இருக்குது. அது அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ உங்களுடைய மொபைலுக்கும் இந்த அப்டேட் வந்திருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வந்துருச்சு அப்படின்னா தாராளமாக நீங்களும் அப்டேட் பண்ணிக்கோங்க.